All right, neighbors, welcome to another new blast update video. Yes, இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிற அப்டேட்ஸ் எல்லாமே சில பெரிய அப்டேட்ஸ் தான். ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். எனக்கு இது இருக்குது, கோல்ட் அண்ட் ஃபீவர் இருக்குது. அதனால் உங்களுக்கு புரியும். இப்போ என்னோடய வாய்ஸ் மேபி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ்லாம் அவ்வளோ பெருசு, அதனால் என்னால் வீடியோ போடாமல் இருக்க முடியல. ஸோ ஓகே, வீடியோ லைக் போட்டுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூனைக்குட்டி வேறு என்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, அந்த சவுண்டு வந்தால் கூட இக்னோர் பண்ணுறேங்க. ஸோ ஆரம்பிப்போம் நம்மளோட கேம் ட்ரிபிள்ஹெச்லேருந்து. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தா நம்ம ரெசல் பலோசா பார்த்தோம். அண்ட் அந்த ஷோ எவ்வளோ மொக்கையாக இருந்தது நம்ம சொல்ல தேவையில்ல. பட் ESPNல ஃபஸ்ட் டைம் வந்ததில்ல, அந்த ESPNே இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பி கிரேடான ஷோன்னு சொல்லிட்டுருக்காங்க. சாரி, சி கிரேடு கொடுத்துக்கிறாங்க. லிட்ரலி இந்த ஷோக்கு ESPNே தன்னோட பார்ட்னருக்கு சி கிரேடு தராங்க. எந்த மேட்சுக்குமே பார்த்தா ஒரு நல்ல ரேட்டிங் தரல. எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, மிட்டு தான், கேவலமான இது தான், அந்த மாதிரி தான் பார்த்தா ESPNே கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் பெருசாக ரெக்கார்டு இருந்தால் பிரேக் பண்ண அடுத்த ராலியே இவங்க கத்தி சொல்லுவாங்க, இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம். ஆனால் இது சொல்ல மாட்டாங்களே, எங்களுக்கு சி கிரேட் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா சோசியல் மீடியாவில் வேறு லெவலில் கழுவி ட்ரிபிள்ஹெச்சை ஊற்றின்னு இருக்காங்க, கத்தின்னு இருக்காங்க. ஹேட் ஐ மீன் இது வரைக்கும் ட்ரிபிள்ஹெச்சுக்கு கிடைக்காத ஹேட் இப்போது சோசியல் மீடியாவில் கிடச்சின்னு இருக்குது. ஐ மீன் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் ஹேட் நிற்கவே மாட்டேங்குது. நீங்கள் ட்ரிபிள்ஹெச்சோட எதனா ஒரு போஸ்ட் போய் பார்த்துக்கோங்க, அங்கே ஃபுல்லாக பேட் கமெண்ட்டாக தான் இருக்கும். அவர் அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இன்னொரு வீடியோலாம் பார்த்துருந்தேன், வெல்கம் டு ESPN, வெல்கம் டு ஃபாக்ஸ், அந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ இருக்கும்ல, அதுலலாம் கழுவி ஊற்றிருக்காங்க. ஏன்னா இவரே ஹைப் ஏற்றிடுறாரு. அண்ட் கடைசியில் பார்த்தா ஃபேன்ஸை வச்சு செஞ்சிடுறாரு. அண்டு அவர் இடத்துல இருந்தால் அஃப்கோர்ஸ் இது கஷ்டம்தான். ஏன்னா ஆஸ் அ ஃபேன் நம்ம ட்ரிபிள்ஹெச் கிட்டே பெருசாக எதிர்பார்ப்போம். அவரும் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுவும் பண்ணணும். அண்ட் பாஸ்டில் பண்ணியிருக்காரு, ஸோ அதை நம்ம மறக்கக்கூடாது. அண்ட் TKOக்கு என்ன வேணுமோ அதுவும் பண்ணணும். ப்ளஸ் அவர் ஆஸ் அ க்ரியேட்டிவ் ஹெட்டாக அவர் சில விஷயம் யோசிச்சிருப்பார், ஸோ அதுவும் பண்ணணும். ஸோ அஃப்கோர்ஸ் அவரோட பொசிஷன் ரொம்பவே டிஃபிகல்ட்டான பொசிஷன் தான், எல்லாத்தையும் பார்த்து மேனேஜ் பண்ணணும். பட் ஷோ அஃப்கோர்ஸ் அது கேவலமாக தான் இருந்தது, அதை மறக்கவே முடியாது. ஈவன் அடுத்த ராவே மொக்கையாக தான் இருந்தது. ஸோ கரண்ட்லி டபிள்யூவோட சூழ்நிலை ரொம்ப மொக்கையாக இருக்குது, பார்க்க முடியல, அந்த மாதிரி தான் நிலமை இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கான ஹேட்டு பார்த்தா ட்ரிபிள்ஹெச்க்கு போயின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு அப்டேட்டு. தென் இன்னொரு சைடில் நம்ம பார்த்தோன்னா உடனே சோசியல் மீடியாவில் பார்த்தா ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த மேட்ச் ஜான்சனா வர்சஸ் AJ ஸ்டைல். ஏன்னா ஃபேன்ஸ் இந்த மேட்ச் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்களே, ஸோ அவங்க தான் தரல. ஆனால் இங்கே கழுவி ஊற்றிதால பார்த்தோன்னா இங்கே உடனே இந்த மேட்சை அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இந்த மேட்சை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஜான்சனா ட்வீட் போட்டிருப்பாரு, AJ ஸ்டைல் உனக்கும் இந்த மேட்ச் வேணும், எனக்கும் இந்த மேட்ச் வேணும், ட்ரிபிள்ஹெச் ஃபேன்ஸ்க்கு இந்த மேட்ச் வேணும், உனக்கு இது கேட்குதா, அந்த மாதிரிலாம் கேட்குறாரு. யார் AJ ஸ்டைலோட ஆக்ட் பண்ணுறாரு ஆமான்ட்டு. ஸோ அப்படிங்க இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ ஏதோ ட்ரிபிள்ஹெச் நம்ம சொல்கிறதுலாம் கேட்பாரு, அதை மாதிரி தான் பார்த்தா இன்டர்நெட்டில் காமிச்சிருக்காங்க. பட் உங்களுக்கே தெரியும், வச்சு செஞ்சதால தான் பார்த்தா நமக்கு இப்போது இந்த மேட்ச் கிடச்சிருக்கு. ஆனால் இது நான் சொல்லி ஆகணும், மெயின் ராஸ்டரில் சம்பவம் நடக்குதோ இல்லையோ, ஷோ கேவலமாக இருக்கும். ஆனால் NXT எப்போவுமே நல்லா தான் டெலிவர் பண்ணின்னு இருக்காங்க. ரீசெண்ட்லி அவங்க என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா, TNA இன்வெஷன் பண்ணியிருக்காங்க NXTயில். லிட்ரலி அங்கே TNAவோட ஆளுங்களாம் பூந்து NXT ஷோ எண்டு பண்ணுறாங்க. அதாவது அந்த சர்வை சீரிஸோட கதை இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இது பார்க்கும்போது நல்லா இருந்தது. தென் நம்ம ஜான்சனாவோட அடுத்த ஒரு நியூ மேட்ச் கேட்டோன்னா, ரீசெண்ட்லி ஃபேன்ஸை அதை ஸ்பெகுலேட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இப்போ ஜான்சனா வர்சஸ் AJ ஸ்டைல் நடக்க போதா, அடுத்தது ஒரு 3 மேட்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கையில். ஸோ அங்கே டாம் வர்சஸ் ஜான்சனாக்கான மேட்ச் ஃபேன்ஸ் ஸ்பெகுலேட் பண்ணின்னு இருக்காங்க. பிகாஸ் ஜான்சனா IC டைட்டில் ஜெயிச்சா தான் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக மாற முடியும். ஸோ கடைசியாக அவர் போகிறதுக்கு முன்னாடி சாம்பியன் ஆகிடணும், அந்த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிடணும். ஸோ அந்த லிஸ்ட்டில் டாமை பார்த்து இப்போ வச்சுருக்காங்க. ஸோ டாம் வர்சஸ் ஜான்சனா ஆஃப்டர் AJ ஸ்டைலோட மேட்ச்சு இங்கே நடக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி டாம் அண்ட் AJவோட ஸ்டோரி இருக்குது. ஸோ மேபி அங்கே எதுனா அவர் இன்டர்ஃபியர் பண்ணி தென் ஜான்சனா டாம் கூட மேட்ச் பண்ணுற மாரி. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே லாஜிக்லாம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் டெஃபினெட்லி இந்த மேட்ச் நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் எப்பயோ பண்ணியிருக்கணும். அந்த லோகன் பால் கூட ஃபியூட்லாம் பண்ணதை விட AJ ஸ்டைல் அண்ட் ஜான்சனோட ஃபியூட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லை டாமோட ஃபியூட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கிடையாது, டேட்ஸு கிடையாது. ஜான்சனா டேரெக்டாக மேட்ச்சை தான் பண்ணோம். ஏன்னா அப்பியன்ஸ் ரொம்பவே கம்மி தான்.
இது மட்டும் இல்லாமல் க்ரௌன் ஜுவலோட போஸ்டர் அஃபிஷியலி பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இதோட நான் சில ரீல்லாம் பார்த்தேன் இன்ஸ்டாவில். ட்ரிபிள் ஹெச்சை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து அவர் கால் அடிக்கிறாரு, எப்போ ரோமன் டைம் வந்துருச்சு நீ வந்துருப்பா அந்தமாரி. ஸோ உடனே ரோமன் பார்த்தோன்னா போஸ்டரில் இருக்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலி. ஸோ ரோமன் வந்து வராருன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரோமன் வந்து எப்போவுமே க்ரௌன் ஜுவல், சர்வை சீரிஸு, இந்த மாதிரி ராயல் ரம்பிள், ரெசல்மேனியாலாம் வந்துடுவார். பட் இங்கே செஞ்சதால் பார்த்தோன்னா உடனே இதை வந்து அஃபிஷியல் பண்ணிடுறாங்க. சரி, ரோமன் வராருன்னா அவரோட மேட்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இருக்கும். ஆல்ரெடி அவர் வந்து ப்ரௌசன் ரீடுன்னு சொல்ல வந்து ப்ரௌசன் ரீட் கூட பண்ணிட்டாரு. ஸோ அடுத்தது மேபி பிரான் பிரேக்கர் கூட அவரோட மேட்ச் இருக்கலாம் இந்த க்ரௌன் ஜோலில். அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா ஸ்பெக்குலேஷன்லாம் போயின்னு இருக்குது. இப்போதுக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதுதான் ஸ்பெக்குலேஷனு. ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான மேட்ச் வந்து நடக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ரெசல்மேனியா வேகாஸோட போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டரில் நம்ம ஒழுங்காக பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் ரோமன் இருக்காரு. பட் அங்கே நம்மளோட பீஸ்ட் பிராக் லெஸ்னர் கூட வந்து இந்த போஸ்டரில் நம்மளால் பார்க்க முடியும். தட்ஸ் மீன் பிராக் இந்த ரெசல்மேனியாவில் இருக்க போகிறாரு. அண்ட் பிராக்கோட எந்த மேட்ச் ரூமராக இருக்குன்னா, எஸ் இப்போ கரண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் ஹெமன் வந்து விசன் கூட இருக்காரா, ஆனால் அவர் வந்து பிராக் கூட இருக்கார். ஸோ பவுல் ஹெமனோட கனெக்ஷன் வந்து அந்த விசனோட டீமோட இருக்குது. அண்ட் அந்த டீமில் பிரான் பிரேக்கரும் இருக்கார். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரூமர்ஸு பிராக் லெஸ்னர் வர்சஸ் பிரான் பிரேக்கர் வந்து ரூமராக இருக்குது. ஸோ மேபி இந்த ரெசல்மேனியாவில் பிரான் பிரேக்கர் வர்சஸ் பிராக்கான மேட்ச் நம்ம வந்து பார்க்கலாம். அதர் தென் பிராக் வர்சஸ் செத்து கூட நடக்கலாம், பிராக் வர்சஸ் குந்தர் கூட நடக்கலாம். இந்த மாதிரி சில ரூமர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கரண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா பிரான் பிரேக்கர் தான் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது. தென் நம்ம க்ரௌன் ஜோலில் சாம்பியன் வர்சஸ் சாம்பியனுக்கான மேட்ச் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் வர்சஸ் வேர்ல்ட் சாம்பியன் செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாட் வந்து பார்த்தேன். அண்ட் அந்த ஸ்டாட்டில் என்னென்னா இது வரைக்கும் 22 வாட்டி வந்து மேட்ச் நடந்திருக்கு செத்துக்கும் அண்ட் கோடிக்கும், இன்க்ளூடிங் லைவ் இவெண்ட் மேட்சஸ். ஒரு வாட்டி கூட வந்து செத்து கோடியை தோக்கடிச்சது கிடையாது. லிட்டரலி ஒரு வாட்டி கூட தோக்கடிச்சது கிடையாது. அவரோட இது வந்து என்னென்னா 0. ஸோ 22 வாட்டி வந்து கோடி தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இப்போ நான் கரண்ட் சினாரி வச்சு நான் பார்த்தேன்னா டெஃபினெட்லி விசன் வந்து ஃபேக்ஷன் இருக்காங்க. ஈவன் பிராக் வர இருக்கார் பவுல் ஹெமன் கூட. ஸோ மேபி பவுல் வந்து ஹெல்ப் கேட்டார்னா ஐ திங்க் பிராக்லாம் பண்ண மாட்டார். அவர் வந்து விசன் கூட சேர்றதே அது ஒரு தனி கான்செப்ட், தனி கதை. அதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா வேறு எதுனா வீடியோவில் பேசிக்கலாம். ஆனால் எஸ், இந்த வாட்டி மேபி ஃபைனலி செத்து வந்து கோடியை தோக்கடிக்கலாம் பை த ஹெல்ப் ஆஃப் விசன். அந்த மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஓகே, சரி, பவுல் ஹெமன் பார்த்தா இந்த போஸ்ட் வந்து போட்டிருப்பாரு, நீங்கள் வந்து பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ சின்ன சின்ன டிவியில் வந்து விசனோட கேரக்டரில் இருக்காங்க. ப்ரௌசன் ரீடு, பிரான் பிரேக்கரு, செத்து, அந்த செத்தோட வேர்ல்ட் டைட்டில், மேலே பெக்கியோட கண்ணுன்னு நினைக்கிறேன். ஆனால் நடுவில் இருக்கிறது நம்மளோட பீஸ்டின் கார்னெட் பிராக் லெஸ்னர். அண்ட் ஃப்ரண்ட்டில் பவுல் ஹெமன் தன்னை வந்து காமிச்சிக்கிறாரு. ஸோ கிளியராக தெரியுதா பிராக் வந்து இந்த விசன் ஃபேக்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்தா பவுல் ஹெமன் வந்து இங்கே காமிக்கிறாரு. தென் கேப்ஷனில் டார்க் சீக்ரெட் சொல்லுவா அந்த மாதிரிலாம் பார்த்தா டீஸ் பண்ணுறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ரூமர்ஸ் போயின்னு இருக்கு, பிராக் போய் விசனோட ஃபேக்ஷனில் சேருவாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசன் ஃபேக்ஷனில் பிராக் வந்து சேரணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னால் இமேஜினே பண்ண முடியல. அதுவும் இந்த மாதிரி பீஸ்ட் பிராக் ஜான்சனாக எப்படி என்ன பண்ணார் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த பிராக்கு போய் ஒரு டீம் கூட சேர்றதுலாம் என்னால் இமேஜின் பண்ண முடியல. ஆனால் இப்படி தான் டீஸ்லாம் போயின்னு இருக்குது. மேபி அவர் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் வந்து வச்சு செஞ்சு விட்ருவார். பிகாஸ் டீஸ்ட் பிராக் லெஸ்னர், ரைட்டா? பை த ரீசென்ட்லி பிராக் வந்து ஸ்பாட் ஆகிருக்காரு எங்கேயோ அந்த டிரைவிங் ரேசிங் ஏதோ ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். தன்னோட வைஃப் ஸ்டேபிள் கூட இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆஃப்டர் ரெசல்ட் பலோசா தான் இந்த ஃபோட்டோ வந்து சொல்லப்படுது. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பேசுவோம் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வீடியோக்கு லைக் போடலன்னா ஃபஸ்ட்டு லைக் வந்து போடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்காக. ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ ரோமனோட ரிட்டர்ன் பற்றி பேசுவோம். ஸோ இப்போதைக்கு ரோமன் எங்கே இருந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மூவியோட ஷூட்டிங்கில் இருந்தார். நம்மளோட வித்யூல் அவர் இருக்கார்ல, மദ്രാசி படத்தில் வில்லன், அவரோட நம்ம ஃபோட்டோலாம் கூட பார்த்தோம். ஸோ யா, இப்போ அவரோட இந்த ஷூட்டிங் இது இருக்குல்ல டைம், அது வந்து நாளைக்கே முடிய போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பேக்கப் பண்ணிவிடுவாங்க நாளையோட. ரோமனோட அந்த ஃபிலிமோட கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோமனோட ரிட்டர்ன் பார்க்கலாம். பை த அஃபிஷியலி க்ரௌன் ஜுவலுக்காக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ லுக் லைக் ரோமனோட ரிட்டர்ன் நம்ம வந்து கூடிய சீட்டில் பார்க்கலாம். பிகாஸ் நாளைக்கு அவரோட இந்த படத்தோட இதெல்லாம் வந்து முடியுது கதை. ஸோ ரோமனோட ரிட்டர்ன் அஃபிஷியலி நம்ம கன்ஃபார்ம்னே சொல்லலாம். ஆனால் இது சொல்லி ஆகணும், கரண்ட்லி இருக்கிற டபிள்யூட சூழ்நிலைக்கு ட்ரைவல் சீஃப் உங்களோட நீடு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ ரோமன் சீக்கிரமாக வந்து வரணும். ஏன்னா இங்கே கதையை வேறு மாதிரி போயின்னு இருக்குது. ஸோ யா, ரோமன் வர போகிறாரு. அண்ட் இதோட நான் வந்து வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.